உங்களில் எத்தனை பேர் அவதார் ஆஷ் அண்ட் ஃபயருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அவதார் ஆஷ் அண்ட் ஃபயருக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன் மார்வல் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னா, மார்வல் வந்து இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரைலர் வந்து ஆஷ் அண்ட் ஃபயர் அந்த மூவியோட சேர்த்து தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மார்வல் வந்து அப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த டிசம்பர் 19ஆம் தேதி அவதார் ஆஷ் அண்ட் ஃபயர் வந்து ரிலீஸ் ஆகுது. அது கூடவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரைலருமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ இதனாலேயே நிறைய மார்வல் ஃபேன்ஸ் அவதார் மூவியை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஒரு யுக்தி தான். ஏன் அப்படின்னா, அவதார் ஆஷ் அண்ட் ஃபயரை வந்து நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பார்க்க வர்றதுனால மார்வல் ஃபேன்ஸ்கிட்ட மட்டும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே போய் சேராமல் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்டையுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே போய் சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல யுக்தி தான் மார்வல் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத. அண்ட் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையோடு காத்துட்ருக்கிறது வந்து ஒரு 3 படத்துக்காக தான். திரும்பியும் மார்வல் அந்த 3 படத்தில் மேலே போகுமா இல்லை திரும்பியும் கீழே வருமா அப்படிங்கிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ வேர்ல்டு அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் கடைசியாக அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். இந்த 3 படத்தில் கையில் தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன மாதிரி அவங்க இந்த 3 படத்தையும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.